லாட்டரி மார்ட்டின் அவருடைய மனைவி வந்து அதிமுகவில் சேர்ந்திருக்காங்க. நான் தனிப்பட்ட முறையில் குறை சொல்லணும்னு யாரும் இல்லை. பாவம் மார்ட்டின் அவர்கள் கருணாநிதியை ரொம்ப நம்பினார். அவர் இருக்கும்போது அவ்வளவு பண உதவியெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு எல்லாத்தையும் செஞ்சார். போன எலெக்ஷனில் வந்து திமுகவுக்கு 400 கோடியிலிருந்து 600 கோடி வரை நன்கொடை கொடுத்தாருன்னு செய்தி வந்தது போன எலெக்ஷனில். ஆக இவ்வளோ விஷயம் வந்து இதானதுக்கப்புறம் இவர் திமுகவை முற்றிலுமாக வெறுத்துட்டார். இவ்வளோ பணத்தையும் வாங்கிட்டு ஒன்றும் செய்யலைன்னு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆதவ அர்ஜுன் போய் விடுதலை சிறுத்தைகளில் போய் சேர்ந்தார். அப்புறம் எதுவும் இதாகாத, ஏன்னா தொழிலுக்கு உதவியாக இருக்கணும்னு அப்புறம் இப்போ விஜய்கிட்ட போய் சேர்ந்துட்டார். மார்ட்டின் பையன் பாண்டிச்சேரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோன்ட்டு தனி கட்சி ஆரம்பித்து பாண்டிச்சேரியில் மட்டும் போட்டி போடுறேன்னு அவர் ஒன்றும் போயிட்டார். அப்போ குடும்பமே ஒவ்வொருத்தவங்க, மருமகன் வந்து விஜய் கட்சியில் தாவேக்கால, மனைவி வந்து உங்களுக்கு அதிமுகவில், மகன் வந்து தனி கட்சி, அப்படி ஆரம்பித்து கொண்டு போயிட்டார். ஆக பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்கள் எல்லாம் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஆளுக்கு ஒரு கட்சியில் வசதியாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது பண்ணிக்கலாம். இன்னும் பிஜேபியில் மட்டும் சேரல. மார்ட்டினே போய் பிஜேபியில் சேர்ந்தாலும் சேருவார். ஏன்னா அவர் குடும்பத்தில் அவர் ஒருத்தர் தான் மிச்சம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், கொள்கைக்காக போய் அரசியலில் சேருங்க, தப்பு இல்லை. ஆனால் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு கட்சியில் சேர்வது கொள்கைக்காக இல்லை, அது வந்து தொழிலுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நினைக்க முடியும். ஆனால் அவர் மட்டும் சொல்லி குத்தம் இல்லை, நிறையா சினிமாக்காரவங்களும் தானே பண்ணுறோம். சத்யராஜ் பொண்ணு பார்த்திங்கன்னா திமுக, சத்யராஜனோட பையன் பார்த்திங்கன்னா விஜய் கட்சி. சத்யராஜ் வந்து எம்ஜிஆர் புகழ் பாடுவார். அப்போ குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு இது, எந்த கட்சி வந்தாலும் நம்ம சொல்லிக்கலாம். அதிமுக வந்தால் நான் எம்ஜிஆர் பக்தன்னு சொல்லலாம். டிஎம்கே வந்தால் என் பொண்ணு வந்து டிஎம்கேங்கணும், விஜய் வந்துட்டால் என் பையன் வந்து டிஎம்கேங்கணும், அப்படி வசதியாக சொல்லிக்கலாம்ல. அதனால் ஆளுக்கு ஒரு கட்சி. இப்போ கமலஹாசன் பார்த்திங்கல்ல, கமலஹாசன் என்ன திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பித்தார். ஸ்டாலின்னாலே கோவம் வந்துடும், அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு ஸ்டாலின் பக்கம் போயிட்டு எம்பி பதவி வாங்கிட்டு சினிமாக்காரவங்களுக்கு சொல்லவா வேணும். அதே மாதிரி சிவகுமார் இருப்பார், அவர் நடுநிலைமையாக தான் இருப்பார். ஆனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சி பக்கம் சப்போர்ட் பண்ணிக்குவார். எல்லாமே எப்படி இருந்தோம். பாக்யராஜே எடுத்துக்கோங்க, எம்ஜிஆர் வந்து என்னுடைய கலை வாரிசுன்னாரு. எம்ஜிஆர் இருந்தோன்னா அந்த பக்கம் போய் டிஎம்கேயில் போய் சேர்ந்தார். ஆக ஒவ்வொருத்தரும் அரசியல்வாதிகள் போல் மற்றவர்களும் சந்தர்ப்பவாதியாக ஆகிவிட்டார்கள்.